நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே அகங்கார பேயை நெருங்காமல் தடுத்தாய் அழிகின்ற தேகத்தை நான் தீண்ட தடுத்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் அன்பான தொண்டனாய் நீ சேவை செய்தாய் குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நலமாக நான் வாழ அறிவுரைகள் தந்தாய் கேட்காத முன்பாக எல்லாமே கொடுத்தாய் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறும் மானிடரை நான் நம்ப மாட்டேன் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே ஓம் சாந்தி 21/6/2026 காலை முரளி அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ் கோர்ஸ் 15/11/2010 மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு
स्व परिवर्तन की गति को तीव्र कर संस्कार स्वभाव के समाप्ति का समोरा मनावो. சுய பரிவர்த்தனையின் வேகத்தை தீவிரம் செய்து சன்ஸ்காரம் மற்றும் சுபாவங்களை சமாப்தி செய்யக்கூடிய சமோரா கொண்டாடுங்கள், விழாவினை கொண்டாடுங்கள். हर संकल्प, बोल और कर्म में ब्रह्मा बाप को காப்பி करो. ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் பிரம்மா பாபாவை காப்பி செய்யுங்கள். ஓம் சாந்தி. आज बाप दादा सभी के मस्तक पर 3 भाग्य की चमकती हुई निशानियां देख रहे हैं. இன்று பாப் தாதா அனைவரின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய அடையாளங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். एक है बाप द्वारा पालना का भाग्य. ஒன்று சிவ தந்தையின் மூலமாக பாலனையின் பாக்கியம். दूसरा है शिक्षक रूप में शिक्षा का भाग्य. இரண்டாவது ஆசிரியரின் ரூபத்தில் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும். तीसरा है सतगुरु द्वारा वरदानों का भाग्य. மூன்றாவது சத்துகுரு மூலமாக வரதானங்களை அடையக்கூடிய பாக்கியம். तीनों भाग्य चमकता हुआ देख रहे हैं. இந்த 3 பாக்கியம் ஒளிவீசி ஜொலிப்பதை சிவ தந்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். हरि का मस्तक तीनों भाग्य से चमक रहा है. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் இந்த 3 விதமான பாக்கியம் ஜொலித்து கொண்டே இருக்கின்றது. ऐसा भाग्य और कोई के मस्तक में चमकता हुआ दिखाई नहीं देता है. இந்த மாதிரியான பாக்கியம் வேறு யாருடைய நெற்றியில் ஜொலிப்பது தெரியவில்லை. लेकिन आप सबका मस्तक भाग्य से चमक रहा है. ஆனால் உங்கள் அனைவருடைய நெற்றி இந்த பாக்கியத்தில் ஜொலித்து கொண்டே இருக்கின்றது. आप सभी भी अपने भाग्य को देख रहे हो ना. நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய பாக்கியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் தானே. बाप दादा ने देखा भाग्य तो सबको मिला है, लेकिन भाग्य की चमक सभी की एक जैसी नहीं है. பாப் தாதா பார்த்தாரு, அனைவருக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அனைவருடைய பாக்கியத்தின் ஜொலிப்பு ஒன்று போல இல்லை. कोई की चमक बहुत तेज है, कोई की चमक थोड़ा कम दिखाई देती है. சிலருடைய பாக்கியம் நெற்றியில பிரகாசமாக ஜொலிக்கின்றது, சிலருடைய ஜொலிப்பு குறைவாக தெரிகின்றது. वैसे बाप दादा ने सभी को एक साथ एक जैसा ही भाग्य दिया है. பாப் தாதா அனைவருக்கும் ஒன்று போலவே ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான பாக்கியத்தை தான் சமமாக கொடுத்திருக்கின்றார். படாயி ஏக் ஹி படாத்தே ஹை. நம்மளுக்கு டீச்சர் ஒருத்தர் தான், அவர் தான் பாடம் எடுக்கிறாரு. பாலனா ஏக் ஜெய்சி தி ஹை. பாபா கொடுக்கிற பாலனையும் எல்லாருக்கும் ஒன்று போலதான் பாலனை செய்கின்றார். அவரு வரதான பி ஏக் ஜெய்சே தியே ஹை. மேலும்
இந்த வரதானம் கூட ஒன்று போலதான் கொடுக்கின்றார். आदि रत्न व पीछे आने वाले सभी को एक ही मुरली द्वारा पालना मिलती है, पढ़ाई मिलती है. ஆதி ரத்தினங்களா இருந்தாலும் சரி, நம்ம தாதிங்களா ஆதி ரத்தினங்கள், நாமெல்லாம் பின்னாடி வந்திருக்கிறோம். அவங்களுக்கு எடுத்த முரளி தான் நம்மளுக்கும் பாபா எடுக்கிறாரு. அவங்களுக்கு கொடுத்த பாலனை தான் நம்மளுக்கும் கொடுக்கிறாரு. பாலனையும் ஒன்றுதான், படிப்பும் ஒன்றுதான். வரதான भी एक ही सभी को मिलते हैं. இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரதானம் கூட எல்லாருக்கும் ஒன்று போலதான் கொடுக்கிறாரு. आदि रत्नों की मुरली अलग नहीं होती है, एक ही होती है. ஆதி ரத்தினங்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு தனிப்பட்ட முரளிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாபா முரளி எடுக்கிறாரு. लेकिन नंबर वार चमकता हुआ भाग्य दिखाई दे रहा है. ஆனால் வரிசை கிரமமாக இந்த பாக்கியத்தின் ரேகைகள் ஜொலிப்பது தெரிய வருகின்றது. बाप के प्यार की पालना सभी को एक जैसी मिल रही है. சிவ தந்தையின் அன்பினுடைய பாலனை அனைவருக்கும் ஒன்று போலதான் கிடைக்கின்றது. हर एक के मुख से यही निकलता मेरा बाबा. ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் இதுதான் வெளிப்படுகின்றது. அதாவது மேரா பாபா, என்னுடைய பாபா. चाहे आगे आने वाले हैं, चाहे पीछे आने वाले हैं, लेकिन हर एक अपने अधिकार से कहते हैं मेरा बाबा. சில பேர் முன்னாடி வரக்கூடியவர்களாக இருக்கலாம், சில பேர் பின்னாடி வரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக சொல்கின்றார்கள் மேரா பாபா, என்னுடைய பாபா என்று சொல்கின்றார்கள். किसी से भी पूछो பாபா से प्यार मिला है. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, சிவ தந்தையிடமிருந்து அன்பு கிடைத்திருக்கின்றதா? तो फलक से कहते मेरे को बाप का प्यार सबसे ज्यादा मिलता है. அவங்க பெருமிதத்தோட சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, எனக்கு சிவபாபா கொடுக்குற அன்பு மற்றவங்கள விட எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு அதிகமான அன்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ये मेरा बाबा दिल से कहने वाले क्या फलक से कहते हैं. மேரா பாபான்னு உள்ளபூர்வமா சொல்றாங்களே, அவங்க எப்படி சொல்றாங்க? कि मेरा प्यार सबसे ज्यादा है. எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய அன்பு அனைவருடைய அன்பை விட எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கு பாபா மேல அதிகமா அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாபா கா பியார் பலே மேரே சே ஹை. அதே போல சிவ் பாபா கூட என் மேலதான் முதல்ல அதிகமான அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. क्योंकि क्योंकि प्यार ही बाप की पालना है. இந்த இறை அன்புதான் நம்மை வளர்க்கக்கூடிய பாலனை ஆகும். பாபா அன்பு கொடுத்துதான் நம்மை வளர்க்கிறாரு. அது பக்தியில சொல்லுவாங்க, இந்த திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அழுகும் பொழுது ஞான பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மையப்பன் ஞான பால் கொடுத்தாங்க. அதுதான் இப்ப கொடுக்குறாரு. பிரம்மா அம்மாவா இருக்காரு, சிவன் தந்தையாக இருக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பாலனை பண்றாங்க, ஆன்மீக பாலனை நடக்குது. ஞான பால் கொடுத்து எல்லாருக்கும் ஒன்று போலதான் கடவுள் பாலனை பண்றாரு. इस मेरा बाबा मानने से आप बाबा के बन गए और आप बाप आपका बन गया. எப்ப மேரா பாபா என்னுடைய பாபான்னு சொன்னீங்களோ அன்னைக்கே சிவன் உங்களுக்கு சொந்தமாயிட்டாரு. உங்களுக்கு சிவ பாபா சொந்தம்,
சிவ பாபாவுக்கு நீங்க சொந்தம். நீங்க அவருடையவர் ஆயிட்டீங்க, அவர் உங்களுடையவர் ஆகிவிட்டார். आज आप सभी आए हो तो प्यार के प्लेन में आए हो ना. இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த அன்பு எனும் விமானத்துல ஏறி தானே வந்திருக்கின்றீர்கள். प्यार ने खींच के सभी को यहाँ लाया है. இந்த அன்பு தான் அனைவரையும் கவர்ந்து இழுத்து இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. சபி பியார் சே ஆராம் சே பहुंच गए. அனைவரும் அன்பா ஆராமா வந்து சேர்ந்து விட்டீர்கள். ये परमात्म प्यार सिर्फ अभी संगम युग पर प्राप्त होता है. இந்த இறை அன்பு முழு கல்பத்துல இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் பிராப்தம் ஆகின்றது. भविष्य देव आत्माओं का प्यार प्राप्त होता है, लेकिन परमात्म प्यार इस एक जन्म में प्राप्त होता है. எதிர்காலத்துல சத்தியுகத்துல தேவ ஆத்மாக்களின் அன்புதான் உங்களுக்கு கிடைக்கும். சங்கம யுகத்தில் மட்டும்தான் பரமாத்மாவின் அன்பு கிடைக்கின்றது. तो बाप दादा भी ऐसे पात्र आत्माओं को देख क्या कहते हैं. எனவே பாப் தாதா கூட இந்த அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களை பார்த்து என்ன சொல்கின்றார்? வாஹ பச்சே வாஹ, ஆஹா குழந்தாய் ஆஹா அப்படின்னு சொல்றாரு. आप ही कोटों में कोई पात्र बने हैं. நீங்கள் தான் கோடியில ஒரு சில ஆத்மாக்கள் இந்த இறை அன்பிற்கு பாத்திரமாக இருக்கின்றீர்கள். और हर कल्प आप ही पात्र बनेंगे. மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள்தான் இறை அன்பிற்கு பாத்திரமாக ஆவீர்கள். இந்த கல்பத்துல ஆயிட்டீங்கல்ல, கல்பமா ஃபிக்ஸடு, அதை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஐசா நஷா சல்தே ஃபிர்தே ரஹ்தா ஹை நா. நான் இறை அன்பிற்கு பாத்திரமான தகுதி வாய்ந்த ஆத்மா அப்படிங்கிற நஷா கிளாஸ் கேட்கும்போது மட்டும் இருக்கா, இல்ல ஃபுல் டேவும் இருக்கா? போகும்போது வரும்போது நான் இறை அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா, அந்த நஷா இருக்கா? आपकी दिल भी ये गीत गाती है, वाह मेरा भाग्य. உங்களுடைய உள்ளம் கூட இந்த பாடலை பாடுகின்றது, ஆஹா என்னுடைய பாக்கியமே ஆஹா. ये गीत गाते रहते हो ना. இந்த பாடலை பாடிக்கொண்டுதானே இருக்கின்றீர்கள். बाप को भी खुशी होती है कि ये सभी बच्चे अधिकारी हैं. பாபாவிற்கு கூட குஷி ஏற்படுகின்றது, இந்த அனைத்து குழந்தைகளும் அதிகாரி ஆத்மாக்கள் என்று. இறை அன்புக்கு பாத்திரமான உரிமையுள்ள அதிகாரமுடைய ஆத்மாக்கள், அதை பார்த்து பாபா குஷி அடையறாரு. अपने को कोई भी परमात्म प्यार में कम नहीं समझते. இங்க இருக்கிறவங்க யாருமே ஒருத்தர் கூட இறை அன்புக்கு பாத்திரமான ஆத்மா நானு, அது இல்லை எனக்கு இறை அன்பே கிடைக்கல அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? நான் இறை அன்பிற்கு பாத்திரம் இல்லாத ஆத்மா, அது மாதிரி யாராவது நினைக்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி நினைச்சா கிளாஸ்க்கே வரமாட்டாங்கல்ல. இறை அன்புக்கு பாத்திரமான ஆத்மாக்கள் தான் இறைவனால செலக்ட் செய்யப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு கிளாஸ்ல உட்கார்றோம். அப்ப நம்ம எல்லாருமே இறை அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் தான். பியார் மே சப் பாஸ் ஹை. இந்த அன்பு எனும் சப்ஜெக்ட்ல எல்லா பிகேஸும் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. பாப் தாதா பூछते हैं कि सबसे ज्यादा प्यार किसका है. இப்ப பாப் தாதா கேள்வி கேட்கிறாரு, உங்க அனைவரில் பாபா கேட்கிறாரு, யாருக்கு பாபா மேல அதிகமான அன்பு இருக்கு? எல்லாரை விட அதிகமான அன்பு யாருக்கு இருக்கு?
तो कौन कहेंगे? யார் சொல்ல போறீங்க? யாருக்கு சிவ பாபா மேல மற்றவங்களை விட அதிகமா அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க யாரு? सब जानते हैं कि हमारा प्यार कम नहीं है. எல்லாருக்கும் தெரியும் நான் சிவ பாபா மேல வச்ச அன்பு சாதாரண அன்பு இல்ல, அது என்ன குறைஞ்ச அன்பா நான் வச்சிருக்கேன்? बाप भी कहते हैं कि प्यार की सब्जेक्ट में सभी पास है. பாபா கூட சொல்றாரு அன்புங்கிற சப்ஜெக்ட்ல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க. தப மேரா பாபா कहते हैं ना, அது அன்பு ரிசீவ் பண்ணதுனால, அது அனுபவிச்சதுனால தான் மேரா பாபான்னு அன்பா சொல்றோம். கித்னா பியார் ஹை, சிவ பாபா மேல நம்மளுக்கு எவ்வளோ அன்பு இருக்கு. வா ஹர் ஏக் ஜான்தா ஹை, எனக்கு சிவன் மேல எவ்வளோ அன்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற விஷயம் அல்ல, அவங்கவங்க அனுபவம் செய்ய வேண்டிய விஷயமாகும். तो बाप दादा ने देखा कि प्यार में तो सब पास है. இப்போ சிவ பாபா பார்க்குறாரு அவர் மேல எல்லா பிகேஸ்க்கும் கடவுள் மேல அன்பு அதிகமா இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல எல்லாருமே பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. लेकिन अभी समय के प्रमाण स्व परिवर्तन उसके भी आवश्यकता है. ஆனால் சமயம் அனுசாரம் பாபா மேல அன்பு வைக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது மட்டும் பத்தாத. உண்மையான அன்பின் அடையாளம் நாம எனக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த லௌகீகத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே போல இவங்க போடுவாங்க. அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்களோ அதே போல ஹேர் ஸ்டைல் இவங்க வைப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸு. இப்ப பாபா சொல்றாரு, சிர்ஃப் ஸ்வ பரிவர்த்தன் விசேஷ சுனாயா பீதா. இதுல நாம கூட என்ன பண்ணணும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த மாதிரி மாத்திக்கணும்னா, பாபா மாதிரி பாப் சமான் குணங்கள் எனக்குள்ள இருக்கணும், பாபாவுக்கு சமமான சக்திகள் எனக்குள்ள இருக்கணும், சுயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு कि इस समय स्व परिवर्तन में विशेष संस्कार परिवर्तन, स्वभाव परिवर्तन उसकी आवश्यकता है. இந்த சுய பரிவர்த்தனையில முக்கியமா சன்ஸ்கார பரிவர்த்தனை மற்றும் சுபாவ பரிவர்த்தனை அது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சன்ஸ்காரத்தையும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும், சுபாவத்தையும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். अभी स्व परिवर्तन की गति फास्ट चाहिए. நம்ம கூட பரிவர்த்தனை பண்றோம், ஆனா ஃபாஸ்டா அது இல்லை. நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அதுக்கப்புறம் ரியலைசேஷன் பண்றோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது. சில பேருக்கு காலையில நினைச்சாங்கன்னா சாயந்தரம் மாறுறாங்க, சிலர் இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு பரிவர்த்தனை ஆகுறாங்க. ஆனா இப்ப சமயம் அனுசாரம் சமயம் ஸ்பீடா போகக்கூடிய காரணத்தினால நான் எனக்குள்ள என்ன பரிவர்த்தனை செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். करते भी हैं, अटेंशन भी है, लेकिन गति अभी फास्ट चाहिए. நம்ம சுய மாற்றம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம், சுயத்தின் மீது கவனம் செலுத்துறோம், அட்டென்ஷன் வைக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த வேகம் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்க வேண்டும். बाप दादा को याद है, पहले भी बाप से वायदा किया कि नए वर्ष में स्व परिवर्तन संस्कार परिवर्तन करना ही है. பாப் தாதா கூட நினைவில் இருக்கின்றது. முதல்ல பாபாட்ட நம்ம ப்ராமிஸ் கூட பண்ணியிருக்கிறோம், இந்த புதிய வருடத்தில் நான் சுய பரிவர்த்தனை செய்வேன், சன்ஸ்கார பரிவர்த்தனை செய்தே தீருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் சிவபாபாவுக்கு ஞாபகம் இருக்கு நாம செஞ்ச ப்ராமிஸ்.
लेकिन बाप दादा ने देखा कि स्व परिवर्तन में जितना फास्ट पुरुषार्थ चाहिए उसकी गति और फास्ट चाहिए. ஆனா ப்ராக்டிக்கலா பாபா பார்த்தாரு, நம்ம செஞ்ச ப்ராமிஸ் படி நம்ம அட்டென்ஷன் வைக்கிறோம். இருந்தாலும் இந்த சுய பரிவர்த்தனை, சுய மாற்றம், முக்கியமா சன்ஸ்கார பரிவர்த்தனை, சுபாவ பரிவர்த்தனை, இந்த சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வது, சுபாவத்தை மாற்றிக்கொள்வது, அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இல்லை. இப்போ பாபா சொல்றாரு, क्योंकि समय अनुसार समय में परिवर्तन फास्ट हो रहा है. ஏன் தீவிர புருஷார்த்த பண்ண சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சன்ஸ்காரத்தை சீக்கிரமா மாத்திக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, சமயம் மிகவும் ஃபாஸ்டாக வேகமாக செல்கின்றது. तो आपका भी तीव्र परिवर्तन तब होगा जो संकल्प किया और हुआ. உங்களுக்குள்ள கூட தீவிர மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க ஒரு சங்கல்பம் செஞ்சீங்கன்னா உடனடியாக அது நடக்க வேண்டும். அப்ப தீவிர மாற்றம் வரும். यथार्थ संकल्प ऐसा समाप्त होना चाहिए जैसे कोई कागज पर बिंदी लगावो कितने में लगेगी. இப்ப சரியில்லாத எண்ணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம நினைக்கிற எண்ணங்கள் இது தேவையில்லாத வேஸ்ட் தான் நினைக்கிறோம். இது தேவையில்லை, சரியில்லாத எண்ணங்கள். ஒன்று வேஸ்டா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம். இது வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இம்மிடியட்டா அந்த சங்கல்பங்களை ஸ்டாப் பண்ணணும். எது வேணான்னு நினைக்கிறீங்களோ இம்மிடியட்டா அதை ஸ்டாப் பண்ணணும், புள்ளி வைக்கணும். எப்படி ஒரு பேப்பர்ல ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது, ஃபாஸ்டா ஒரு புள்ளி வச்சிடலாம்ல. அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம மனசுல வரக்கூடிய யதார்த்த எண்ணங்கள், எது சரியில்லையோ அந்த மாதிரி எண்ணங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. இம்மிடியட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கித்னே மே லகேகி, இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் டைமு? यथार्थ अर्थार्थ फालतू संकल्प इतना फास्ट परिवर्तन होना चाहिए. எது சரியில்லையோ தேவையில்லையோ அந்த மாதிரி எண்ணங்களை இம்மிடியட்டா நம்ம பரிவர்த்தனை பண்ணணும். என்னைக்கோ நடந்த விஷயம் இப்போ நினச்சி கவலைப்படுறோம். இப்போ அது ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. நாலேஜ்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இந்த புள்ளி வைக்கிற நேரத்தில் புள்ளிக்கு மேலே ஒரு கேள்விக்குறியோ அல்லது ஆச்சரியக்குறியோ போட்டுடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா இழுத்து அடிக்குது. நிறைய வேஸ்ட் தாட்ஸ் வருதே தவிர முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேங்கிறீங்க. சமயம் ஃபாஸ்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் சங்கல்பத்தை கூட சரியில்லைன்னா இம்மிடியட்டாக புள்ளி வைக்கணும்ல, ஏன் வைக்க முடியல அப்படின்னு பாபா கேட்குறாரு. क्या ऐसी गति जो बाप दादा चाहते हैं ये कर सकते हो? அதனால பாபா கேட்குறாரு, பாப் தாதா என்ன விரும்புகிறாருன்னா இம்மிடியட் ஃபுல் ஸ்டாப்பு. சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா சங்கல்பமோ நம்ம செயல்களோ சரியில்லைன்னா இம்மிடியட்டாக முற்றுப்புள்ளி வச்சிடணும். जो समझते हैं कि अब से इतनी रफ्तार से बिंदी लग सकते हैं. சரிங்க, இவ்வளோ நாளாக நான் ட்ரையே பண்ணலை. நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு போவேன், முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே ஒரு கேள்விக்குறியை போட்டுருவேன். அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருந்தது இந்த வீணான எண்ணங்கள். அப்படிப்பட்டவங்க இனிமே நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. इतनी रफ्तार से अब से इतनी रफ्तार से बिंदी लगा सकते हैं. हिम्मते बच्चे मददे बाप वह हाथ उठाओ. சரி பாபா, இவ்வளோ நாளாக நான் வேஸ்ட் தாட்ஸை அப்படியே ஓட விட்டுட்டேன். இம்மிடியட்டாக நான் ஃபுல் ஸ்டாப்பு வைக்கல, கமா போட்டேன், ஆச்சரியக்குறி போட்டேன், கேள்விக்குறி போட்டேன். வீணான எண்ணங்கள் அதிகமாக வந்துச்சு. சரி, இனி நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்
ஹிம்மத்தை வச்சே மததே பாப்பு. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு இறைவனின் முழுமையான உதவி கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, ஹாத்து விட்டாவோம். இப்ப கைய தூக்குங்க. நான் இனி எந்த விதமான பிரச்சனையோ சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, இம்மிடியட்டா ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவேன். எப்போ இந்த எண்ணம் சரியில்லை அப்படின்னு தோணுதோ அடுத்த செகண்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவேன். அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. இவ்வளோ நாள் இல்லை, இனிமே செய்ய போறேன்றவங்க. बाप दादा बच्चों का दृढ़ संकल्प देख मुबारक देते हैं. பாப் தாதா குழந்தைகளின் இந்த உறுதியான சங்கல்பத்தை பார்த்து வாழ்த்துக்கள் அளிக்கின்றார். बाप दादा ने पहले भी सुनाया है कि दृढ़ संकल्प के संकल्प है करना ही है. பாப் தாதா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார், திட சங்கல்பத்தின் சங்கல்பம் நான் செய்தே தீருவேன் என்று நினைப்பதுதான். तो आज की सभा में सभी ने ये दृढ़ संकल्प किया है ना. இப்ப பாபா கேட்கிறாரு, இன்றைய சபையில நீங்கள் அனைவருமே இந்த திட சங்கல்பம் இப்ப செஞ்சீங்க தானே. பாபா, யதார்த்த எண்ணங்கள் எது சரியில்லைன்னு தோணுதோ அது வீணான எண்ணங்களா இருக்கலாம், நெகட்டிவான எண்ணங்களா இருக்கலாம், எந்த மாதிரியான எண்ணங்களா இருந்துட்டு போட்டோம், இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இம்மிடியட்டா முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். அந்த எண்ணங்களை மனசுல கண்டினியூவா கமா போட்டு நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். तो आज की सभा में सभी ने ये दृढ़ संकल्प किया है ना. இன்றைய இந்த இந்திர சபையில நீங்கள் அனைவரும் இந்த ப்ராமிஸ் பண்ணீங்களா? பண்ணலன்னா இப்ப பண்ணிடுங்க. आपने देखा, दादियों ने देखा, सभी ने மெஜாரிட்டி ने हाथ उठाया. அப்ப தாதிங்கெல்லாம் பாருங்க, இந்த சபையில மெஜாரிட்டி கையை தூக்குறாங்க. देखो, तो कल से स्वभाव संस्कार समाप्ति की सेरेमनी मनानी चाहिए. இப்போ பாபா தாதிங்களை பார்த்து சொல்றாரு, நாளையிலிருந்து இந்த சன்ஸ்கார பரிவர்த்தனை என்பதை ஒரு செரிமனியா, ஒரு பண்டிகையாக கொண்டாடலாம். மனாயே, நாளைக்கு கொண்டாடலாமா? जिन्होंने हाथ उठाया वह हाथ उठाया. சரிமணி மனாய், இப்பெல்லாம் யாரும் இந்த வீணான எண்ணங்கள், யதார்த்த சரியில்லாத எண்ணங்கள் எது வந்தாலும் நான் ஒரு செகண்ட்ல முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்றதுக்கெல்லாம் கை தூக்குனீங்களே, அவங்க இப்ப கை தூக்குங்க. இது ஒரு செரிமனியா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சுபாவ சன்ஸ்கார அதனுடைய பரிவர்த்தனை. சுபாவம் சன்ஸ்காரம் எப்படி வருது? எண்ணங்களை மாத்தினா செயல் மாறும், செயல் மாறினா சுபாவம் மாறும், சன்ஸ்காரம் பரிவர்த்தனை ஆகும். அதனால எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிறது அந்த எண்ணங்கள் தான். யதார்த்த எண்ணங்கள், எது தேவையில்லையோ அதை நினைக்கிறது. அதனாலதான் வேஸ்ட் நெகட்டிவ் அதிகமாகுது. இப்ப இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாமா? பாபா கேட்குறாரு, மனாய் முற்றுப்புள்ளி வச்சுட்டா நம்ம ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடலாமா? ஜினோனே ஹாத்து உட்டாயா வ ஹாத்து உட்டாவோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் கையை தூக்குனீங்களோ அவங்களாம் இப்போ கையை தூக்குங்க. செரிமணி மனாயே, இந்த செரிமணி கொண்டாடலாமா? हमको सेरेमनी तो बहुत धूमधाम से मनाना है. இப்போ நாம் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த பண்டிகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். जैसे लक्ष्य हिम्मत का रखा है ना, वैसा लक्षण भी हिम्मत का रखेंगे तो कोई बड़ी बात नहीं है. எப்படி லட்சியம் தைரியமா வச்சிங்களோ அதே போல லட்சணம் கூட
தைரியமா வந்துரும். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. जब लक्ष्य ही है बाप समान बनने का तो अब लक्ष्य और लक्षण एक करना है. அதனால நம்மளுடைய லட்சியமே என்னது? பாப் சமான் ஆகணும். அப்ப லட்சியமும் லட்சணமும் ஒரே சமமாக இருக்க வேண்டும். ஃபாலோ பிரம்மா பாப்ப. இப்ப யாருக்கு சமமா இருக்கணும்? பிரம்மா பாபாவிற்கு சமமாக இருக்க வேண்டும். जो भी संकल्प बोल कर्म करो पहले ब्रह्मा बाप से मिलाओ. நீங்க ஏதாவது பேசணுமா, நினைக்கணுமா, செய்யணுமா, எல்லா செயல்களையும் பிரம்மா பாபாட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாபா, நான் இப்படி பேசலாமா? நீ இப்படி பேசியிருப்பியா? நான் இப்படி செய்யலாமா? நீ இப்படி செஞ்சிருப்பியா? இல்லை நான் எப்படி செய்யணும்? நான் இந்த சுச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா பாபாவிடம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. जो भी संकल्प बोल कर्म करो पहले பிரம்மா பாப் சே மிலாவோ காப்பி கரோ. நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா செய்யறதுக்கு முன்பாக பிரம்மா பாபாவிடம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அல்லது காப்பி அடிங்க. பிரம்மா பாபா இந்த சூழ்நிலையில எப்படி நடந்துப்பாரு? காப்பி கரோ. துனியாமே காப்பி கருணா மனா. இந்த வெளி உலகத்துல பிட் அடிக்கிறது, காப்பி அடிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால முக்கியமா ஸ்கூல்ல எக்ஸாம் டைம்ல சூப்பர்வைசர் இருப்பாங்க. யார் பேப்பரையும் பார்த்து யாரும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம டீச்சர் இருக்காரே, சூப்பர்வைசர், அவர் சொல்றாரு பிரம்மா பாபா பார்த்து காப்பி அடிங்க. பாருங்க, இப்படி ஒரு டீச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். நிராकार बाप के लिए तो कहेंगे उसका देह नहीं तो देह बान क्या है. நிராகாரமான பரமாத்மா ஸ்ரீ பாபா இருக்காரே, அவரை பார்த்து காப்பி பண்ண வேணாம். ஏன்னா அவருக்கு தேகமே எப்பவுமே கிடையாது. தேகம் இப்ப கூட டெம்பரரியா லோன் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால அவரை உங்களால காப்பி பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தேகத்தை விடுறதுன்னா என்னன்னு தெரியாது. அப்ப காப்பி அடிக்கிறதுனா இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில பிரம்மா பாபாவை காப்பி அடிக்கணும். ब्रह्मा बाप दादा कहते हैं ब्रह्मा बाप को காப்பி கரோ. பாப் தாதா ரெண்டு பேருமே சொல்றாங்க, நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா பிரம்மா பாபாவை காப்பி அடியுங்கள். நிராகார் பாப் கே லியே தோ கஹேங்கே உஸ்கோ தேக நஹி தோ தேக பான கியா ஹை. நிராகாரமான சிவ தந்தைக்கு பாடியே கிடையாது. அதனால அந்த தேக அபிமானம், தேக பான் ரெண்டுமே கிடையாது. लेकिन பிரம்மா பாப் தேகதாரி ஹைனா. அது ரெண்டும் இல்லாம இருந்தாலும் இப்ப சிவபாபா எடுத்துக்கோங்க, அவருக்கு தேகம் கிடையாது, பாடி கான்சியஸும் கிடையாது. ஆனால் பிரம்மா பாபாவுக்கு தேகதாரி தானே. वास्तव में देखो क्या ते क्या संकल्प किया. वास्तव में देखो आप जो सरेंडर हुए, सरेंडर होने वाले हाथ उठाओ. जो सरेंडर है वह हाथ उठाओ. இப்ப வாஸ்தவத்துல பார்க்கும் பொழுது இப்ப யாரெல்லாம் சரண்டர் ஆயிருக்கிறீங்களோ அவங்க கை தூக்குங்க. யாரு சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் கை தூக்குங்க. जब सरेंडर किया तो क्या संकल्प किया. நீங்க எப்ப சரண்டர் ஆனீங்களோ அப்ப என்ன சங்கல்பம் கொண்டு வந்தீர்கள்? பாபா ये तन मन धन सब आपका है. பாபா இந்த உடல் மனம் பொருள் அனைத்தும் தங்களுடையது. ஐசா கியா है ना. கியா கியா தா इसमें हाथ उठाओ. என்னோட உடல் மனம் பொருள் அனைத்தும் சிவார்ப்பணம், எல்லாமே ஈஸ்வரனுடையது என்று யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க.
तो अभी सरेंडर किया, मेरा नहीं, तन भी मेरा नहीं, धन भी मेरा नहीं। जैसे ब्रह्मा बाप ने शिव बाप को सेवा अर्थ शरीर दे दिया, तो ब्रह्मा बाप जानते थे कि ये शरीर मेरा नहीं, सेवा अर्थ है। பாருங்க, எப்ப நம்ம சரண்டர் ஆகுறோமோ அப்ப இந்த உடலும் என்னுடையது கிடையாது, மனசும் என்னுடையது கிடையாது, பொருளும் என்னுடையது கிடையாது, எல்லாம் சர்வம் சிவார்ப்பணம். அதுதான் சரண்டர். எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய சரீரத்தை கூட சேவா அறுத்து சரீரத்தை கொடுத்தாரு, அதே மாதிரி நினைச்சாரு இந்த சரீரம் என்னோட இது கிடையாது, இந்த உடல் சேவைக்காக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. तो जब आपने तन मन धन तीनों अर्पण किया, तो आपका शरीर बाप के सेवा अर्थ निमित्त है. எப்பொழுது நீங்கள் இந்த உடல் மனம் பொருள் மூன்றும் சிவார்ப்பணம் என்று சொல்லிவிட்டீர்களோ அப்பொழுது உங்களுடைய சரீரம் பாபாவுடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்கட்டும். இறைவனுடைய சேவைக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஜெய்சே பிரம்மா பாபகா ஷரீர் சேவா அர்த்த ரஹா, எப்படி பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை அவர் சேவைக்காக தான் அப்படின்னு சொன்னார்ல, तो आपका शरीर आपका नहीं, சேவா அர்த்த है. அதே போலதான் உங்களுடைய இந்த சரீரம் உங்களுக்காக இல்லைங்க, இது சேவைக்காக தான் இருக்கு. तो ये जो संस्कार है देह अभिमान व देह बान का ये होना चाहिए. எனவே பாபா சொல்றாரு, இந்த எந்த சன்ஸ்காரம் இருக்கின்றதோ, அதாவது தேக அபிமானம் மற்றும் தேகபானம், இது வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏற்கனவே 2 முரளிக்கு முன்னாடி பாபா சொல்லியிருந்தாரு, தேகபான் தேக அபிமான் சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. போன வாரமும் சொன்னாரு, இப்பவும் சொல்றாரு. अगर ये स्मृति में रखो कि ये तन विश्व सेवा अर्थ है, मेरा नहीं है. எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கட்டும், இந்த உடல் விஸ்வ சேவைக்காக, எனக்காக இல்லை, இந்த உடல் உலக சேவைக்காக தான். बाप ने आपको सेवा अर्थ दिया है. शिव बाबा இந்த உடலை சேவைக்காக தான் கொடுத்திருக்கிறாரு. तो देह बान व देह अभिमान, देह अभिमान ज्यादा नुकसान करता है. அதனால இந்த தேக பான் தேக அபிமான் எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த தேக அபிமானம் இருக்குல்ல, அது எல்லாத்தோட அதிகமா நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. தேகபான் உசசே ஹல்காக, பாடி கான்சியஸ் இருக்கு, அதாவது அதுலயே 2 வெரைட்டி இருக்குன்னு சொல்றாரு. தேகபான் கொஞ்சம் கம்மியா தான் பிரச்சனை வருது, தேக அபிமானத்துல தான் அதிகமான பிரச்சனை வருது. लेकिन दोनों जब दे दिया फॉर्म भरते हो तो क्या लिखते हो. ஆனா நாம சொல்றோம், இந்த உடல் உன்னுடையது, மனசு உன்னுடையது, பொருள் உன்னுடையது, முக்கியமா இந்த உடல் நான் உனக்காக முழுமையாக சரண்டர் பண்ணியிருக்கேன், இந்த உடல் உன்னுடையது அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஃபார்ம்லாம் கூட ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களே இந்த சரண்டர்லாம் ஆகும் பொழுது, அப்ப என்ன எழுதுனீங்க? क्या लिखते हो? टीचर्स फॉर्म भरती हो ना, तो क्या பராத்தி ஹோ. இப்போ டீச்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க, சரண்டர் ஆகிறவங்களாம் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ये मेरा जीवन अभी सेवा प्रति है. அப்ப என்னம்மா எழுதுனீங்க? இந்த உடல் என்னோட வாழ்க்கை ஈஸ்வரிய சேவைக்காக தான் எழுதுனீங்கல்ல. जो भी ब्राह्मण बने हैं उन सभी का बाप से वायदा है. யாரெல்லாம் பிராமணன் ஆகியுள்ளார்களோ அவர்கள் அனைவரும் பாபாவிடம் பிராமிஸ் செய்துள்ளார்கள்.
தன்னு மண்ணு தன்னு பாப்கா மேரா நஹி. இந்த உடல் மனம் பொருள் அனைத்தும் ஈஸ்வரார்ப்பணம், என்னுடையது கிடையாது. तो ये संस्कार जो पैदा होते हैं वह देहबान या देह अभिमान में होते हैं. இந்த சன்ஸ்காரம் இந்த பழைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுதுன்னு சொல்றாருல்ல பாபா. இந்த துவாபரயுகத்திலிருந்து சன்ஸ்காரம் எதனுடைய ஆதாரத்துல எமர்ஜ் ஆகுதுன்னா, ஒண்ணு தேகபான், ரெண்டாவது தேக அபிமானத்தின் ஆதாரத்துல அந்த சுபாவ சன்ஸ்காரம் एमर्ज आगिंद्रது. इसलिए जो आज भी वायदा किया है संस्कार समाप्ति का, क्योंकि जो विघ्न डालते हैं ना बाप को प्रत्यक्ष करने में सभी को उमंग यह है. பாபா சன்ஸ்கார பரிவர்த்தனை பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, உங்களோட ஆசை என்னது? ஊக்கம், உற்சாகம். சீக்கிரமா இந்த சிவபாபா உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? உங்க எல்லா பிகேஸோட விருப்பம் என்ன? இறைவன் பூமியில் விட்டார் என்ற மெசேஜ் உலகத்துல போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? எல்லாருக்கும் ஊக்கம், உற்சாகம் இருக்கு. बाप दादा सुनते रहते हैं, कहते भी रहते हैं कि बाप को प्रत्यक्ष करना है. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, எப்படியாவது நான் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும், ஊக்கம் உற்சாகம் இருக்கு. இதுதான் மத்தவங்க கிட்ட கூட சொல்றீங்க, பாபா சீக்கிரம் பிரத்யக்ஷம் ஆகணும். अभी तक ब्रह्मा कुमारियां ब्रह्मा कुमार प्रत्यक्ष हुए हैं. இதுவரை பார்க்கும் பொழுது பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் தான் பிரத்யக்ஷம் ஆகியுள்ளார்கள். भगवान बाप आ गया, ये बाप की प्रत्यक्षता गुप्त है. இறைவனை பூமியில் அவதரித்து விட்டார். சிவ தந்தையின் பிரத்யக்ஷதா குப்தமாக இருக்கின்றது. पुरुषार्थ कर रहे हैं, लेकिन ये प्रत्यक्ष आवाज फैले हमारा बाप आया हुआ है. புருஷார்த்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள், ஆனால் இது பிரத்யக்ஷமாக இந்த சப்தம் வர வேண்டும், நம்முடைய தந்தை விட்டார். பகவான் வாச்ச நாக்கி பிரம்மா குமாரியோங்கே வாச்ச. இந்த ஞானத்தை சொல்வது சாக்ஷாத் சிவ பரமாத்மா, சிவ பகவான் வாச்ச. இது பிரம்மா குமாரி வாச்ச கிடையாது. இது இறைவனே சொல்லக்கூடிய முரளி. இது அபி ये प्रत्यक्षता होनी ही है. தற்சமயம் இந்த பிரத்யக்ஷதா நடந்தே தீரும். ये स्वभाव संस्कार परिवर्तन होने से आप एक एक के चेहरे और चलन से प्रत्यक्ष होगा. எழுதுங்க, இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணுங்க. என்னுடைய சன்ஸ்காரம் சுபாவம் இன்னும் கூட ராவனோட ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை எப்ப பரிவர்த்தனை ஆகுதோ அப்பதான் என்னுடைய முகம் மற்றும் நடத்தையில் சிவ பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. கரெக்டு தானே? கரெக்டா சொல்றாரு. என்னுடைய முகம் மற்றும் நடத்தையில் இறைவன் பிரத்யக்ஷம் ஆகணும்னா ராவனோட ஐட்டம்ஸ் ஒண்ணு கூட என்னோட மனசுல இருக்கக்கூடாது, சுபாவமாகவும் இருக்கக்கூடாது, சன்ஸ்காரமாகவும் இருக்கக்கூடாது. அப்பதான் பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. बाप को प्रत्यक्ष करना है ना, कर रहे हैं, लेकिन सबके कानों में ये आवाज गूंजे, भगवान आ गया, बाप आ गया, होना है ना. இப்ப பாபா பிரத்யக்ஷம் ஆயிட்டே தான் இருக்கிறாரு. நாம செய்யற சேவை யாருக்காக பண்றோம்? இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார், என்னோட அப்பா வந்திருக்கிறாரு, கடவுள் வந்திருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். தெரியணுமா வேணாமா? தெரியணும் தானே? ஹாத்த உட்டாவோ ஹோனா ஹை, பாபா பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்ற மெசேஜ் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. ஹோனா ஹை தெரியணும் தானே? ஹாத்து தோ பௌத் அச்சா உட்டாயா. கையை தூக்க சொன்னா போதும். அருமையா கையை தூக்குறீங்க, நல்லா தூக்கிட்டீங்க. பாப் தாதா खुश है कि सभी के मन में लगन है.
நீங்க கைய தூக்குறத பார்த்தா பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருடைய மனசுல இந்த லகன் இருக்கின்றது. அவரு ஹோனா ஹி ஹை, மேலும் பாபா பிரத்யக்ஷம் ஆகியே தீர வேண்டும். इसके लिए जैसे कल से संस्कार स्वभाव को परिवर्तन करेंगे, वैसे ही उसका साधन है कि हर एक जो भी ब्राह्मण है, हर ब्राह्मण को अपने चार्ट में शुभ भावना, शुभ कामना का विशेष अटेंशन रखना होगा. அதனால பாப் தாதா ரொம்ப குஷி அடையறாருங்க எல்லாரும் கையை தூக்குனதை பார்த்துட்டு. இப்ப இதற்காக நாம நாளையிலிருந்தே சம்ஸ்கார சுபாவத்தை பரிவர்த்தனை செய்தே தீர வேண்டும். எப்படியும் அதற்கு ஒரு சாதனம் வேணும்ல. நான் என்னோட சம்ஸ்கார சுபாவத்தை பரிவர்த்தனை செய்தே தீருவேன். அதற்கான சாதனம் யாரெல்லாம் பிராமணன் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தன்னுடைய சார்ட்ல சுப பாவனா, சுப காம்னா, நல் எண்ணம் மற்றும் நல் விருப்பம் அதை விசேஷமா அட்டென்ஷன் வைக்க வேண்டும். जैसे दुनिया वालों को काम दिया कि कितना समय शुभ भावना कामना रख सकते हैं, उनको कहा रख सकते हैं और आप तो रख ही सकते हैं. நாம வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றோம், நீங்க எல்லார் மேலேயும் சுப பாவனை வைங்க, சுப காம்னா வைங்க. அவங்களால வைக்க முடியுமோ வைக்க முடியாதோ அது தெரியல, ஆனா உங்களால வைக்க முடியும் தானே. किसी भी समय किसका भी स्वभाव संस्कार तब सामना करता है जब शुभ भावना, शुभ कामना उस आत्मा प्रति उस समय नहीं है. பாருங்க, किसी भी समय किसका भी स्वभाव संस्कार तब सामना करता है जब शुभ भावना, शुभ कामना उस आत्मा प्रति उस समय नहीं है. இப்போ உங்களோட ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் எடுங்க. யார் உங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, உங்களை ரொம்ப கஷ்டம் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க அந்த நேரத்துல உங்களுக்கு அவங்க மேல சுப பாவனை இல்லை, அதனாலதான் அவங்க உங்களை எதிர்க்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஆத்மாவின் மீது சுப பாவனை வச்சிருந்தா அவங்க எதிர்த்தே இருக்க மாட்டாங்களே. तो आप भी अगर अमृत वेले से यह संकल्प करो कि मुझे हर आत्मा प्रति शुभ भावना, शुभ कामना रखनी ही है. எனவே நீங்கள் அமிர்த வேளையிலிருந்து இந்த சங்கல்பம் வையுங்கள், அதாவது நான் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் शुभ कामना வைத்தே தீருவேன். जो संकल्प किया परिवर्तन करना ही है वह पूरा कर सकेंगे. அப்ப நீங்க சங்கல்பம் வச்சீங்களே, என்னோட சுபாவத்தை நான் மாத்திப்பேன், என்னோட சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்வேன்னு வச்சுங்கள, அது கண்டிப்பா நடக்கும். எப்ப சம்ஸ்கார பரிவர்த்தனை ஆகும், எப்பொழுது சங்கல்பத்துல பரிவர்த்தனை வருமோ அப்பொழுது संस्कारम परिवर्तने आगम. बातें तो आएगी, बातों का काम है आना, माया है ना. விஷயம் என்னமோ வரதாங்க செய்யும், விஷயத்தோட வேலையே வரதான், மாயா இல்லையா, மாயா அப்படிதான் வரும். और आपका काम है विजय प्राप्त करना. மேலும் உங்களுடைய வேலை என்னது, வெற்றியை பிராப்தம் செய்வதுதான் உங்க வேலை. तो कल आपस में ग्रुप बना के जो निमित्त है उनको आपस में रूहान कर जो संकल्प किया उसको आगे प्रैक्टिकल में कैसे लाएं उस पर रूहान करना. நாளைக்கு என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வைங்க பிகேஸ்குள்ள. அதுல யாரு நிமித்தமா இருக்கிறாங்களோ
அவங்க கிட்ட நீங்க பேசுங்க, ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. நீங்க என்ன சங்கல்பம் வச்சீங்களோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், உங்ககிட்ட என்ன என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சன்ஸ்காரத்தை மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு யாரு பாபா நிமித்தமா வச்சிருக்கிறாரோ அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. சரிங்களா? ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. ஃபினிஷ் பிந்தி லகாதேனா. அதனால யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க மேல சுப பாவனை வச்சு கணக்க முடிக்க பாருங்க. ஃபினிஷ் பிந்தி வச்சிடுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. ஆத்துத்தோ உட்டாயா ஹைனா, கைய தூக்குங்கன்னா எல்லாருமே கைய தூக்குனீங்க தானே. ஆகே வாலோனே ஆத்து உட்டாயா, ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கிறீங்களே அவங்கெல்லாம் கைய தூக்குனீங்களா? तो आपको நிமித்த பண்ணா படேகா. ஃப்ரண்ட் ரோல சீனியர்ஸ் இருக்காங்க. சிவபாபா சொல்றாரு, தன்னை பரிவர்த்தனை செய்யறதுல சீனியர்ஸ் தான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதனால நீங்க முதல்ல பரிவர்த்தனை ஆகுங்க. பரிவர்த்தனை செய்யறதுல நீங்க நிமித்தமா இருக்கணும். ஆப்கோ நிமித்த பண்ணா படேகா. இவ்வளோ வருஷம் இருக்கிறீங்க, நீங்களே மாறலைன்னா பின்னாடி வர்றவங்க எப்படி மாறுவாங்க? அதனால நீங்க நிமித்தமாக சன்ஸ்கார பரிவர்த்தனைக்கு நிமித்தமாக இருக்க வேண்டும். जैसे ब्रह्मा बाप के आगे कितने संस्कार वाले पहले पहले आए हैं, आदि में ब्रह्मा बाप ने कितने संस्कारों का खेल देखा. இந்த பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி விதவிதமான சன்ஸ்காரம் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்தாங்க. பாபா இந்த விளையாட்டை பார்த்தாரு தானே. लेकिन बाप के सहयोग से आगे बढ़ते औरों को भी बढ़ाते रहे. ஆனால் சிவ தந்தையின் சகயோகத்தினாலதான் பிரம்மா பாபா இந்த ஆன்மீக பாதையில முன்னேறி வரவே முடிஞ்சது. அவரோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணமே சிவ பாபா தான். எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறாரு. ஜிஸ்கே ரிசல்ட் आज कितनी संख्या हो गई है. அதனுடைய ரிசல்ட் பாருங்க. இன்னைக்கு பிகேஸோட பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. हिलाने वाले बातें आते भी अचल रहे. நம்மளை கீழே தள்ளுறதுக்கு பிகேஸுக்கு எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வந்து தெரியுமா? அந்த அவ்வளோ டெஸ்ட் பேப்பரையும் கடந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை பார்த்தா பாபாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. उसका परिणाम कितने सेंटर खुले, कितने प्रोग्राम हो रहे हैं. பிரம்மா பாபா போனா ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான் அப்படின்லாம் பயமுறுத்தினாங்க. ஆனா என்ன நடந்தது? பிரம்மா பாபா இருக்கும் பொழுது 150 சென்டர், 5000 மாணவர்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவ்வளோ சென்டர் டெவலப் ஆச்சு நம்ம தாதி பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம். இப்ப பாருங்க, தாதிங்களாம் கூட போயிட்டாங்க. 15 லட்சம் பிகேஸ் 25 லட்சம் பிகேஸா மாறி இருக்காங்க. எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலா யாரு பண்றாங்க? இதுதான் சிவன் செயல். இதெல்லாம் கடவுள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. उसका परिणाम कितने सेंटर हुए, कितना प्रोग्राम हो रहे हैं. அதனுடைய பரிணாமம் இது. சிவ பாபா தான் இந்த யஜ்யத்தை நடத்துறாரு அப்படின்றதனுடைய சாட்சி. எவ்வளோ பிகேஸ் அதிகமாயிருக்காங்க, அது ஒரு சாட்சி. ரெண்டாவது என்ன தெரியுமா? எவ்வளோ ப்ரோக்ராம்ஸா பண்றீங்களே, யார் ஹெல்ப் பண்றாங்க? எல்லா ப்ரோக்ராமுக்கும் சிவ பாபா தானே ஹெல்ப் பண்றாரு. ஆஜ்கல் கித்தனை ப்ரோக்ராம் ஹோ ரஹே ஹேன், ஹுயே ஹேனா. இந்த காலத்துல எல்லா இடத்துலயும் ஒரே ப்ரோக்ராமா ஓடிட்டு இருக்கு, நடக்குது தானே. ये सारी रिजल्ट ब्रह्मा बाप की हिम्मत, पहले अकेला ब्रह्मा बाप था. இது எல்லா ரிசல்ட்டுக்கும் ஆதாரம் பிரம்மா பாபா வச்ச தைரியம் தான். முதல்ல பிரம்மா பாபா தனியா இருந்தாரு, தனியா போராடிட்டு இருந்தாரு. ஆப்பு பீச்சே ஆயேகோ, நீங்க எல்லாம் அப்ப இல்லையே, இப்பதானே வந்திருக்கிறீங்க, பின்னாடி வந்திருக்கிறீங்க. நாம தனியா போராடிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. அக்கேலா ஹிம்மத் ரக்க ஆகே படா. நம்மளுக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை. நல்லது சொல்லி கெட்ட பேர் வாங்கினதான் மிச்சம். இருந்தாலும் தைரியத்தை மட்டும் விடலை. அந்த தைரியத்தினால சிவ பாபா கொடுத்த அந்த உதவி கிடைச்சதுனால இன்னைக்கு நாம முன்னேறி போயிட்டு இருக்குது. இந்த யஜ்யமும் சரி, பிரம்மா பாபாவும் சரி. रिजल्ट में प्रैक्टिकल प्रमाण आप सब साथी हो.
ரிசல்ட்டில் இன்னைக்கு யஜ்யம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நம்மளுக்கு தெரியும் அது சிவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவபாபா சொல்றாரு ஒவ்வொரு பிகேஸ் கொடுத்த கோஆப்ரேஷன் தான். உங்க எல்லாரோடைய ஒத்துழைப்பு ஒற்றுமை மூலமாகத்தான் யஜ்யம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. तो है ना हिम्मत. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குதானே. ब्रह्मा बाप ने अकेला हिम्मत रखी, आप तो बहुत साथी है. பிரம்மா பாபா தனியா தைரியம் வச்சுட்டு போராடிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே. எல்லா பிகேஸும் பிரம்மா பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன ஆகும்? तो ஃபாலோ ஃபாதர். நீங்க செய்யற முக்கியமான ஹெல்ப்பே சன்ஸ்கார பரிவர்த்தனை தான். யார் மாதிரி ஆகணும் 35 மார்க் பார்த்து காப்பி அடிக்கூடாது. நீங்க பிரம்மா பாப் சமான் ஆகணும். ஃபாலோ ஃபாதர். सभी अपने को ब्रह्मा बाप के बच्चे साथी बच्चे समझते हो ना. நீங்க எல்லாருமே நான் பிரம்மா பாபாவுடைய குழந்தை, பிரம்மா பாபா கூடவே இருக்கிற குழந்தை அப்படிலாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க தானே. साथ है साथ चलेंगे और ब्रह्मा बाप के साथ राज्य में आएंगे. இப்ப நாம சிவ பாபா கூடவே இருக்கிறோம், சிவ பாபா கூடவே மேல போறோம் பரந்தாமா வரைக்கும். அதுக்கப்புறம் பிரம்மா பாபா கூட சேர்ந்து நம்ம கீழே இறங்க போறோம். கீழே என்ன பண்ண போறோம்? பிரம்மா பாபாவோட சேர்ந்து ராஜ்யம் செய்ய போகின்றோம். तो अभी समय है जैसे ब्रह्मा बाप ने हिम्मत रखी रिजल्ट देख रहे हो ना. இப்ப அந்த மாதிரி சமயம் வந்திருக்கு. எப்படி ஆரம்ப காலகட்டத்துல பிரம்மா பாபா மட்டும் தைரியம் வச்சாரு, தனியா போராடிட்டு இருந்தாரு. ஆனா தைரியத்தை மட்டும் விடாம வச்சிருந்தாரு. तो इतने संगठन में हिम्मत का पाव रखो तो क्या नहीं हो सकता है. ஒருத்தரோட போராட்டத்தின் விளைவு இவ்வளோ சென்டர்ஸ். ஒவ்வொரு சென்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிகேஸும் பிரம்மா பாபா மாதிரி ஆனா என்ன ஆகும்? தைரியம்ன்ற பாதத்தை எடுத்து வைங்க. உங்களால என்ன முடியாது? கல்ப கல்ப ஹுவா ஹை ஹோனா ஹி ஹை. கல்ப கல்பமா நல்லதுதான் நடந்திருக்கு. ஸ்வர்க்கம் மீண்டும் இம்மண்ணில். तो अभी बाप आया क्या चाहते हैं वह सुनाया. இப்ப பாபா சொல்றாரு எனக்கு என்ன விருப்பம் அது பாபா சொல்லிட்டாரு. சிர்ஃப் ஆப் சபி ஏக் பாத் கரோ. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யுங்க. ஏக் பாத் ஹை. அது என்ன விஷயம் தெரியுமா? உங்க எல்லா பிகேஸ்க்கும் பாபா ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணா போதும். அந்த ஒரு ஹோம்ஒர்க் என்னது? एक बात है साधारण पुरुषार्थ को तीव्र पुरुषार्थ में परिवर्तन करो. நீங்கள் சாதாரண முயற்சியாளர்களாக இருந்தீர்கள், தற்பொழுது தீவிர புருஷார்த்தியாக பரிவர்த்தனை செய்யுங்கள். बाप दादा ने देखा कि कहाँ कहाँ अलबेलापन आता है. பாப் தாதா பார்க்குறாரு சில இடங்கள்ல சில பிகேஸ் கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம்ல அதிகமே இருக்கு. கவனக்குறைவோட கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. हो ही जाना है विजय तो हमारा जन्म सिद्ध अधिकार है. பாபா என்ன நினைச்சாலும் அது செய்தான் போறாரு. இந்த டிராமா உதவி செய்யும் பாபாவுக்கு. வெற்றி அடைவது என்னோட பிறப்புரிமை. ऐसा ज्ञान के हिसाब से निश्चिंत है लेकिन अलबेलापन में भी यही शब्द आते हैं हमारी विजय तो है ही हुई पड़ी है. இந்த ஞானத்தினோட ஆதாரத்துல வெற்றி அடைந்தே தீருவேன். என்னோட வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது ஞானத்தின் மேல நம்பிக்கை சரி. ஆனா சோம்பேறித்தனம் கவனக்குறைவு இருக்கும்பொழுது கூட இத மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க. நான் கண்டிப்பா நாம புருஷார்த்தம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம்.
நாம் வந்து வெற்றி அடைஞ்சிடுவோம், வெற்றி கூட என்னுடைய பிறப்புரிமை தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. कोई काम रुका नहीं है होना ही है. பிரம்மா பாபா போறாரு, எந்த வேலையும் நிக்கல, இன்னும் சிருஷ்டி பெருசுதான் ஆச்சு. அதாவது பிகே பரிவாரம் மாமா போனாங்க, பிரம்மா பாபா போனாரு, பிரகாஷ் மணி தாதி போனாங்க, ஜானகி தாதி, குல்சார் தாதி, ரத்தன் மோகினி தாதி, எவ்வளோ தாதி போனாலும் யஜ்யம் டெவலப்மெண்ட் ஆயிட்டே தானே இருக்கு. ஏதாவது நிக்குதா? எந்த வேலையாவது நிக்குதா? ஒன்றும் நிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் மனுஷங்க தான், என்னதான் இருந்தாலும், வருங்கால தேவதையா இருந்தாலும் தற்காலத்துல இவங்கெல்லாம் மனிதர்கள் தான். ஆனா இந்த யஜ்யம் எந்த மனிதன் கையில கிடையாது. இது சாட்சாத் ருத்ரனோட வேள்வி ஆகும். एक है पुरुषार्थ के ये शब्द, दूसरे अलबेलेपन के भी यही शब्द है. நான் வந்து வெற்றி மாலையில கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு புருஷார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வார்த்தையை நினைச்சிட்டு அதுக்காக வேண்டி முயற்சி பண்றாங்க. இந்த பாபா தான் சொல்லிட்டாருல, நம்ம புருஷார்த்தம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி நான் தேவதை தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு கவனக்குறைவோட செய்யக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அது சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். कोई काम रोकना नहीं है, होना ही है. तो ये अलबेलापन है, ये भी संस्कार செக் करना. அதனால பாபா போனா ஏதாவது ஒரு வேலை நின்று போச்சா? நிக்கல. தாதிங்க போனாங்க, எவ்வளோ பெரிய பெரிய தாதிங்க, ஆனாலும் வேலை நடந்துட்டு தானே இருக்கு. அதனால எல்லாமே நடக்கும், நடந்துதான் தீரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் சோம்பேறித்தனம், கவனக்குறைவு. இந்த சன்ஸ்காரம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. अलबेलापन की निशानी है कि उनके जीवन में छोटी छोटी बातों में थकावट दिखाई देगी. இப்போ அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறதுனுடைய அடையாளம் அவங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலைச்சு போயிடுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஆனா இவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலைச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனம், கவனக்குறைவினுடைய அடையாளம். கேர்லெஸ்ஸா வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வருது, அப்படியே ஆடி போயிடுவாங்க. ஷக்கல் மே வ குஷி கி ஜலக் நஹி திகாயி தேகி. பிரச்சனை வந்த உடனே அவ்வளோதான், பெரிய ஆட்டம், மனசு ஆடுது. அப்போ முகம் எப்படி இருக்கும்? அந்த குஷியோட ரேகை கூட தெரியாதான். सेवा से पुण्य बन रहा है तो चेहरे पर खुशी होनी चाहिए. நம்ம செய்யற ஒவ்வொரு சேவையிலையும் புண்ணிய கணக்கு அடிஷன் ஆயிட்டே இருக்கு. அப்ப எனக்கு நிறைய புண்ணியம் சேர சேர முகம் எப்படி இருக்கணும்? பிரைட் ஆகணும்ல. அப்படியே பாபா எதிர்பார்க்கிறாரு, உங்க முகம் அப்படியே மலர்ந்து மலராத அழகான மலர் போல இருக்கணும். முகத்துல இருந்து தெய்வீக கலை வந்து தெரியணும், ஒரு பொலிவு இருக்கணும். தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேஜஸ் வந்து உங்க முகத்துல தெரியணும். களைப்பு தெரியக்கூடாது. சோம்பேறித்தனம் இருந்தா களைப்பு தான் தெரியும். शक्ल में वह खुशी की झलक नहीं दिखाई देगी. सेवा में पुण्य बन रहा है तो चेहरे पर खुशी होनी चाहिए ना. நம்ம செய்ய வேண்டிய புருஷார்த்தத்தை ஒழுங்கா செய்யாம, யோகா ஒழுங்கா பண்ணாம, சேவையும் அறக்குறையா செஞ்சுட்டு நானும் புருஷார்த்தம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது முகத்துல கண்டிப்பா காட்டி கொடுக்கும். நம்ம முகம் அப்படியே ஜொலிக்கணும்ல. பாபா சொல்றாரு, உங்க அகம் ஜொலிக்கும் போது முகம் தெரியணும், டயர்ட்னஸே தெரியக்கூடாது. உங்க முகத்துல குஷி தெரியணும். சேவையில புண்ணிய கணக்கு வரும் பொழுது முகம் அப்படியே ஜொலிக்கணும் குஷியில. किसी न किसी प्रकार की थकावट का कारण कोई न कोई बात का अलबेलापन है. இவ்வளோ சொல்லி கூட எனக்கு டயர்டாயிடுது பாப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து சேவை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா சேவை பண்ண முடியாத அளவுக்கு டயர்டாயிடுறேன். ஆனா பாபா சொல்றாரு, இங்க எங்கேயோ அல்பேலாப்பன், எங்கேயோ கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணிருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஸ்ரீமத்துல கேர்லெஸ்னஸ் இருந்திருக்கு, அதுதான் இந்த டயர்ட்னஸ்க்கு காரணம்.
எல்லா ஸ்ரீமத்தும் டைட் பண்ணுங்க. எங்க டயர்ட்னஸ் வரும்? ஜப் கர்னா ஹி ஹை தோ குஷி சே கரோ. உங்க ஒரு வேலை இருக்கு, நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஐயோ இந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சா அது டயர்ட்னஸ் வரதான் செய்யும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவையை சந்தோஷமா செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு சமைக்க போறீங்க, ஒரு எக்ஸாம்பிள். சந்தோஷமா சமைச்சு கொடுத்தா அந்த குழந்தைங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க, உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். இது கேர்லெஸ்னஸ் அதிகமாயிட்டு, அட நம்ம வேற சமைச்சு கொடுக்கணுமேன்னு புலம்பிட்டே சமைச்சு கொடுத்தா அது சாப்பிட்ற குழந்தையும் என்ன பண்ணும்? புலம்பிட்டே தானே இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, அந்த குஷி முதல்ல உங்களுக்கு இருக்கணும். எந்த சேவை உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கோ, நீங்க ஃபேமிலியில இருந்தாலும் சரி, பாபா வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க செய்யற சேவையை சந்தோஷமா செய்யுங்க. குஷி சே கரோ. செஹரா ஆப்கி சேவா கரேன், சலன் ஆப்கி சேவா கரேன். அந்த மாதிரி என்ன சேவை கிடைத்திருக்கோ அந்த சேவையை சந்தோஷமா பண்ணுங்க. அப்ப அந்த முகம் சேவா பண்ணும், உங்களுடைய நடத்தை சேவா பண்ணும். तो आज मेजॉरिटी का संस्कार समाप्ति का हाथ देख बाप दादा बार बार मुबारक दे रहा है. இன்று மெஜாரிட்டி கையை தூக்கி இருக்கீங்க. நான் சன்ஸ்காரத்தை சமாப்தி பண்ணிடுறேன். இந்த பழைய சன்ஸ்காரம் இடையில துவாபரயுகத்திலிருந்து இருக்கிற பழைய பூர்வ ஜென்ம சன்ஸ்காரத்தை நான் சமாப்தி செய்து விடுகின்றேன்னு கையை தூக்குனீங்க பாத்தீங்களா? அதை பார்த்து பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால அடிக்கடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. अच्छा, इस ग्रुप में जो पहली बार आए हैं वह उठो. இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்க. தேக்கா கித்னே ஹை, பாத்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. சாஹ்தே ஹை பஹுத் ஹை, ஹாத் ஹிலாவோ. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, கையை கொஞ்சம் அசைச்சு காட்டுங்க. जो पहली बार आई हैं उनको अपने बाप से मिलने की मुबारक हो. யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, 2010ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாபா மீட் பண்ணியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு சிவ தந்தையை சந்தித்ததற்கான வாழ்த்துக்கள். तो विशेष समय प्रमाण अभी आपको तीव्र पुरुषार्थ करना पड़ेगा. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப சமயம் விசேஷமா இருக்கு, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இருக்கு டைமே, உலகத்துக்கே ஷார்ட் பீரியடு. அப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். இப்பயாச்சும் நம்ம பாபா குழந்தை ஆயிட்டு பாபா பார்க்க வந்துட்டோம், நல்ல விஷயம்தான். ஆனா உங்க புருஷார்த்தத்தோட ஸ்பீட் அதிகப்படுத்துங்க. தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டி வரும். और बाप दादा का ये कहना है कि जो तीव्र पुरुषार्थ करेगा डीला डाला नहीं, वह लास्ट सो फास्ट और फास्ट सो फर्स्ट हो जाएगा. இப்போ பாப் தாதா என்ன சொல்றாருன்னா, யார் தீவிர புருஷார்த்தம் பண்றாங்களோ அந்த கேர்லெஸ்னஸ், சோம்பேறித்தனம், கவனக்குறைவெல்லாம் விட்டுட்டு சீரியஸா, அதாவது தீவிரமா புருஷார்த்தம் யாரு பண்றாங்களோ அவங்க லாஸ்ட்ல வந்தாலும் ஃபாஸ்ட்ல போய் ஃபர்ஸ்ட்ல வர முடியும். ஐசே கமால் கர்னா, அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை செய்யுங்கள். சான்ஸ் ஹை ஐசா நெய் சம்ஜோ ஹம் தோ ஆயே லாஸ்ட் ஹை. இப்போ கூட சான்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி நினைக்க கூடாது, நாம வந்ததே லேட்டா வந்திருக்கிறோமே. நஹி ஃபாஸ்ட் ஆ சக்தே ஹோ. நீங்க இப்ப கூட ஒன்றும் ஆகல, இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. புருஷார்த்தத்தோட ஸ்பீடை அதிகப்படுத்துங்க, ஃபாஸ்டா போய் ஃபர்ஸ்ட்ல வந்துடலாம். लेकिन हर समय தீவிர புருஷார்த்த கர்னா ஹி ஹை. ஆனால் ஒவ்வொரு சமயமும் தீவிர புருஷார்த்தம் செய்தே தீர வேண்டும். பதல்னா ஹி ஹை, உங்களை நீங்க மாத்தியே ஆகணுங்க. சன்ஸ்கார பரிவர்த்தனை
நடந்தே தீர வேண்டும். சுய மாற்றமானாதான் உலகம் மாறும். அதனால ஒவ்வொரு வீக்கேவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நான் மாறியே தீர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். गे गे नहीं करना, देखेंगे सोचेंगे, गे गे नहीं करना. பார்க்கலாம்பா, அப்புறம் பார்க்குறேன், யோசிக்கிறேன். நான் சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு பார்க்கலாம், ட்ராமால இருந்தா பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. अच्छा है अपना घर दाता का घर अच्छा लगाना. இப்ப நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. மதுவன் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மதுவன்? तो भाई भाई बहनें भी आपका स्वागत करते हैं. तो सभी भाई बहनों भी आपका स्वागत करते हैं. இங்க எல்லா மதுப நிவாசிகள் சகோதரர்களும் சகோதரிகளும் முதல் டைம் வந்தவர்களை மதுபன் தரப்புல வரவேற்கின்றார்கள். வருக வருக என்று வரவேற்கின்றார்கள். अच्छा अभी चारों ओर के ब्राह्मण बच्चों को, தற்பொழுது நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளுக்கு பாப் தாதா கா ஸ்னேஹ் பரா யாத் பியார் ஸ்வீகார் ஹோ. பாப் தாதாவினுடைய அன்பினால் நிரம்பிய இந்த அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். பாப் தாதா ஜான்தே हैं दूर बैठे भी हैं कई बच्चे देख भी रहे हैं. பாப் தாதாக்கு தெரியுது, தூரமா இருக்கிற குழந்தைய கூட நான் பார்க்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். மிலன் பி மனா ரஹே हैं. பாபா ஹால்ல இருக்கும் பொழுது தூரமா அந்த ஹால்ல ஒரு மூலை முடுக்குல உட்காந்துக்கிட்டு எண்ணங்களால பாபாவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வியக்த சொரூபத்துல இருக்கிறதுனால பாபா அவங்கள சந்தித்து கொண்டு இருக்கின்றார். உன் சாரோ ஒருக்கே பச்சோங்கோ. அதே மாதிரி சிலர் வெளியில ஆன்லைன் மூலமா கிளாஸ் கேட்குறாங்க. அதுவும் உருகி உருகி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது கடவுளுக்கு தெரியும் யாருன்னு. அவங்கள பாபா பார்க்குறாரு. चारों ओर के बच्चों को बाप दादा यही कहते हैं. இப்ப நாலாபுறமும் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு, பாபாவுடைய குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜெய்சே அபி அபி மெஜாரிட்டி நே ஹாத்து உட்டாயா. இப்ப மெஜாரிட்டி கைய தூக்குனீங்க, எதுக்காக தூக்குனீங்க ஞாபகம் இருக்கா? இங்கே மறந்துட்டா அதுக்கப்புறம் தாரணை எப்படி செய்யறது? மெஜாரிட்டி எதுக்காக இப்ப கைய தூக்குனீங்க? சன்ஸ்கார் சமாப்த். இந்த ராவனுடைய சன்ஸ்கார எல்லாம் சமாப்தி பண்ணிடுங்க. அபி ஆப் சபி भी मिलकर एक ही संकल्प रूपी हाथ उठा रहे हो ना. நீங்க எல்லாரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு இந்த சங்கல்பம் அப்படிங்கிற கைய தூக்குங்க. कि हम सब मिलकर समाप्ति के समय को समीप लाने के लिए ये संकल्प कर रहे हैं. நாங்கள் அனைவரும் சேர்ந்து சமாப்தியை அருகாமையில் கொண்டு வருவதற்காக எங்களுடைய மனசுல இந்த ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. என்ன சங்கல்பம்? संपूर्ण समय होने पर ब्रह्मा बाप शिव बाप दोनों को प्रत्यक्ष करेंगे. दो முடிய போகுது, சம்பூர்ணத்தை, இந்த உலகமே நெருங்கிட்டு இருக்கு. பாபா, நான் பிரம்மா பாபாவையும் சிவ தந்தையையும் அவசியம் பிரத்யக்ஷம் செய்வேன். கி ஹமாரா பாபா ஆகையா. என்னுடைய பாபா உலகத்துக்கு இறங்கிட்டாருங்க, ஃபீல்டுல இருக்கிறாரு. என்னுடைய தந்தை 2500 வருஷத்தை யார நான் தாயும் தந்தையும் நீயே அப்படின்னு நான் கோவில்ல போய் பாடினானோ அதே காட் சிவா லேண்ட் ஆயிருக்காரு. उनके मुख पर बाप की प्रत्यक्षता हो जाए. அவங்க ஃபேஸ பார்த்தாலே பாபா தெரியணும். பாபா அப்படிதான் பிரத்யக்ஷம் ஆக போறாரு.
अभी इस वर्ष में यही दृढ़ संकल्प रखो कि बाप को प्रत्यक्ष करना ही है. எனவே இந்த சமயத்துல ஒரே ஒரு திட சங்கல்பம் வைங்க, பாப் தாதாவை நான் பிரத்யக்ஷம் செய்தே தீருவேன். आधा काम तो किया है, बच्चों को बाप ने विश्व के आगे प्रत्यक्ष किया है. இன்னைக்கு பாதி வேலை நடந்திருக்கு. என்ன பாதி வேலைன்னா, இந்த பிரம்மகுமாரிஸ் என்ன பண்றாங்கன்னு ஒரே குழப்பத்துல இருந்தவங்களுக்கு சிவபாபா பாதி வெளியில கொண்டுட்டு வந்துட்டாரு. இப்ப பிரம்மகுமாரிஸ் நல்ல வேலை பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லார் மத்தியிலயும் நல்ல பேரு இருக்கு. பாதி கிணறு தாண்டினீங்க, போதுமா? அபி பச்சோं का कार्य है. இப்ப நீங்க ஃபுல் கிணறு தாண்டோங்க. பாதி கிணறு பத்தவே பத்தாது, அதல பாதாளத்துல போக வேண்டி வரும். இப்ப நம்ம முழுசா கிணறு தாண்டோம்னா என்ன பண்ணணும்? अभी बच्चों का कार्य है, भगवान आ गया. यह आवाज विश्व के एक एक बच्चे तक पहुंचे. இறைவன் இந்த பூமியில் வந்து விட்டார். இந்த மெசேஜ் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். तो सभी को बाप दादा देख रहे, हर एक को दिल का स्नेह, दिल का प्यार, दिल का उमंग उत्साह सहित याद प्यार दे रहे हैं. இப்ப பாப் தாதா எல்லா குழந்தைகளையும் பார்த்து உள்ளபூர்வமான ஸ்நேகம், உள்ளபூர்வமான அன்பு, உள்ளபூர்வமான ஊக்கம், உற்சாகம் சகிதமாக அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். अच्छा, सेवा का टर्न कर्नाटक जोन का है. சேவைக்கான டர்ன் இந்த மாசம், அதாவது 2010 ஜனவரி நவம்பர் 15 2010 நவம்பர் 15 பாப் தாதா மீட்டு. இந்த மீட்டு கர்நாடகா ஜோன் சேவாதாரியா வந்திருக்கிறாங்க. सेवा का चांस लेना अर्थात बाप के समीप आने का चांस मिलना. சேவைக்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்வது என்பதன் அர்த்தம் பாபாவிற்கு அருகாமையில் வருவதற்கான வாய்ப்பை எடுப்பது ஆகும். देखो, सेवा के कारण कितने लोगों को आने का चांस मिलता है. பாருங்க, சேவா பண்றதுனால இந்த ஜோனுக்கு ஒவ்வொருத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்களே, சேவா டர்னுக்கு மட்டும் நிறைய பேரை அந்த ஜோன்ல இருந்து வரவழைக்கிறாங்க. அப்படி நிறைய பேருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது. सबकी दुआएं आप निमित्त टीचर्स की मिलती है. எல்லாருடைய ஆசீர்வாதமும் யார் நிமித்தமா இருக்கிறாங்களோ அந்த சகோதரிகளுக்கு கிடைக்கின்றது. क्योंकि सेवा की हिम्मत रखी और चांस इतनों को मिला. சேவை பண்ணணும்னு தைரியம் வச்சிங்களே, அதுலயே இவ்வளோ பேருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. बाप दादा ने देखा कि नए नए भी पहली बारी बहुत आए हैं. பாப் தாதா பாக்குறாரு, புதுசு புதுசா வந்தவங்களா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. जो पहली बारी आए हैं कर्नाटक वाले वह लंबा हाथ उठाओ. யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்களோ கர்நாடகாவை சார்ந்தவர்கள், அவங்க கொஞ்சம் பெருசா கையை தூக்குங்க. पहले बारी भी बहुत आए हैं. अच्छा, முதல் முறையா வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. கர்நாடகி விருத்தி அச்சி ஹை. கர்நாடகா ஜோன்ல நல்ல சேவா பண்றீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க பிகேவா. अभी जैसे वृत्ति हुई है वैसे तीव्र पुरुषार्थ की विधि उसको भी चारों ओर लहर फैलावो. இப்படி அதிகமா விருத்தி ஆகியுள்ளதோ அதே போல தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதி, அதுவும் நாலாபுறமும் பரப்புங்கள். நம்பர் லேலோ, அந்த நம்பரை வாங்கி கொள்ளுங்கள். சன்ஸ்கார் சமாப்தி கா நம்பர் லேலோ, இந்த சன்ஸ்காரத்தை சமாப்தி செய்வதற்கான
நம்பரை வாங்கிக் கொள்ளுங்கள். லே சக்தே ஹோ, முடியுமா? சம்ஸ்காரத்தை சமாப்தி பண்ணி जो समझते हैं हम पहला नंबर ले सकते हैं वह हाथ उठाओ. நம்பர் வாங்கிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர். பாபா நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. अच्छा है, ऐसे आपस में संगठन करके प्रोग्राम बनाओ, सब एक है. உங்களுக்குள்ள சேர்ந்து சந்திச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. நாம் அனைவரும் ஒன்றுதான். ஒரு ஈஸ்வரனுடைய குழந்தைங்க தானே. பின்ன பின்ன ஸ்தான ஹை லேக்கின் ஹை ஏக். நம்ம வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறோம், வேற வேற லாங்குவேஜ் பேசலாம், வேற வேற கண்ட்ரில கூட இருக்கலாம், விதவிதமான இடத்துல நாம இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் ஒருவரே, ஒரு இறைவனின் குழந்தைகள் ஆவோம். ஏ கமால் கர்கே திகாவோ, இந்த ஒரு அதிசயத்தை செய்து காட்டுங்கள். ஐநா ஹிம்மத், இத செய்யறதுக்கு தைரியம் இருக்கா? ஹிம்மத் ஹை, தைரியம் இருக்கா? இருக்கு. तो बाप दादा के पास समाचार तो आता रहता है. எனவே பாப் தாதாவிடம் நிறைய மெசேஜ் வருது. तो मधुबन में हर मास अपने परिवर्तन का समाचार लिखना. மதுபனுக்கு மாசத்துக்கு ஒரு லெட்டர் போடலாமா? உங்களுக்குள்ள என்ன பரிவர்த்தனை ஆயிருக்கு? சம்ஸ்கார பரிவர்த்தனை நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன்? மந்த்லி ஒன்ஸ் லெட்டர் போடுறீங்களா? லிக்கேங்கேனா எழுதுவீங்களா? ஹர் மாஸ்கா, ஒவ்வொரு மாசத்துக்கும் லெட்டர் போடணும். போடுவீங்களா? பீத்தி சோ பீத்தி அப் நம்பர் 1 ஓகே திகாவோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இது வரைக்கும் என்ன நடந்ததோ பாஸ்டா ஆயிடுச்சு, விட்டுருங்க. இனி புருஷார்த்தம் செய்து நம்பர் 1 ஆகி காட்ட வேண்டும். अच्छा है, बाप दादा ने देखा சேவா अच्छी है. பாப் தாதா பார்த்தாரு, நல்ல சேவா, ரொம்ப நல்லா பண்றீங்க. பீத்தி சோ பீத்தி அப் நம்பர் 1 ஹோகே திகாவோ. இப்போ சேவையில மட்டும் நம்பர் 1 இருக்கிறீங்க பாத்தீங்களா? சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் அதையா செய்றீங்களே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்பர் 1 வரணும். ஞானம், யோகம், தாரணை, மீதி 3ல அதுலயே நம்பர் 1 வரணும். நம்பர் 1 காட்டுங்க. अब नंबर 1 होके दिखाओ. अच्छा है, बाप दादा ने देखा सेवा अच्छी है, अभी संगठन देखना चाहते हैं. பாப் தாதா பாக்குறாரு, எல்லாருமே நல்லா ஒண்டர்ஃபுல்லா சேவா பண்றீங்க. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுதே, சொல்லாமா? கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேவா பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பனோ, மத்தவங்களுக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருங்க. ரெடி ஹே, தயாரா? ரெடி ஹே தோ ஹாத் உட்டாவோ. பாபா நான் சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்பர் 1 வரேன், தீவிர புருஷார்த்தம் பண்றேன், எல்லா பாஸ்ட் பூர்வ ஜென்மத்தோட கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், எல்லார் மேலேயும் சுப பாவனா சுப காம்னா வைக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் இம்மிடியட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் பாப் சமான் ஆகிறேன், ஃபாலோ ஃபாதர் ஆகிறேன், எல்லாமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்ப நம்பர் 1 ஆகியே தீருவேன் அப்படி சொல்றாங்க. அவங்களா கொஞ்சம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா இந்த சங்கட்டனை தான் பார்க்க விரும்புறாரு. பாப் दादा ने देखा सेवा अच्छी है, अभी संगठन देखना चाहते हैं. ஒற்றுமையா இருந்து சேவா பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பனோ, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா மாறுங்க. ரெடி ஹே, ரெடியா? ஹாத்து உட்டாவோ, கையை தூக்குங்க. நாங்க ஒற்றுமையா இருந்து சேவா பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா கையை தூக்குங்க. आप देखना एक मास में रिजल्ट आएगी.
பாருங்க, ஒரு மாசத்துல ரிசல்ட் வரும். ஒரே மாசத்துல ரிசல்ட் வரும். அதாவது என்ன அர்த்தம்? மாசத்துக்கு ஒரு முறை லெட்டர் போடணும் பாபாவுக்கு. பாபா, நான் உங்ககிட்ட சொன்ன ப்ராமிஸை செஞ்சு காமிச்சிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் ரிசல்ட் அனுப்பணும் மதுபனுக்கு. அச்சா, பகுத் பகுத் விசேஷ யாद प्यार. ரொம்ப ரொம்ப விசேஷமான அன்பு நினைவுகள். मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. वरदान. संपूर्ण समर्पण की विधि द्वारा. संपूर्ण समर्पण இந்த விதியின் மூலமாக अपनेपन का अधिकार समाप्त करने वाले, என்னுடையது எனும் அதிகாரத்தை சமாப்தி செய்யக்கூடிய சமான் சாத்தி பவ, பாபாவுக்கு சமமாகவும் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துணைவர்களாகவும் ஆகுக. அதுக்கு என்ன விதி? சம்பூர்ண சமர்ப்பன். அந்த விதியின் மூலமாக தன்னுடையது என்பதனுடைய அதிகாரத்தை சமாப்தி செய்யக்கூடிய சமான சாத்தி பவ. जो वायदा है कि साथ रहेंगे, साथ चलेंगे और साथ में राज्य करेंगे, इस वायदे को तभी निभा सकेंगे जब साथी के समान बनेंगे. பாபா, நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே நடப்பேன், உன் கூடவே பரந்தாமத்துக்கும் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பிரம்மா பாபா கூட சேர்ந்து கீழே வந்து ராஜ்யம் செய்வேன். இப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, பண்ணீங்க தானே? இஸ் வாய்தைக்கோ தபி நிபா சக்கேங்கே. இந்த ப்ராமிஸை எப்பொழுது காப்பாற்ற முடியும் என்றால், ஜப் சாத்திக்கே சமான் பனேங்கே, எப்பொழுது நாம் நம்ம கூட இருக்கிற பாபாவுக்கு சமம் ஆகிறோமோ அப்பொழுதுதான். சமானத்தா அர்த்தார்த்து சம்பூர்ண சமர்ப்பணத்தா சே. சமான் எப்ப ஆகும் அப்படின்னா, சமானத்தா ஆயேகி சமர்ப்பணத்தா சே. சமான் தன்மை எப்ப வரும்னா, சமர்ப்பணம் பண்ணா சமான் ஆயிடலாம். ஜப் சப் குछ समर्पण कर दिया तो अपना व अन्य का अधिकार समाप्त हो जाता है. எப்பொழுது என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்று சமர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அப்பொழுதே எல்லாத்துக்கும் நீங்க அதிகாரியாக ஆகிவிடலாம். जब तक किसी का भी अधिकार है तो सर्व समर्पणता में कमी है. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல जब तक किसी का भी अधिकार है, ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அது நாம வந்து சம்பூர்ண சமர்ப்பண் பண்ணலன்னு அர்த்தம். इसलिए समा नहीं बन सकते. அப்ப நம்ம சம்பூர்ண சமர்ப்பண் ஆகலைன்னா பாப் சமான் ஆக முடியாது. तो साथ रहने, साथ उड़ने के लिए ஜல்தி ஜல்தி சமான் பனோ. பாபா கூடவே இருக்கணுமா, பாபா கூடவே பறக்கணுமா, இதற்கு சீக்கிரமா சமம் ஆகுங்கள். ஸ்லோகன் சொல்றாரு. अपने समय श्वास और संकल्प को सफल करना ही सफलता का अधिकार है. தன்னுடைய சமயம், சங்கல்பம், சுவாசம் இவை மூன்றையும் யார் பயனுள்ளதாக ஈடுபடுத்துகின்றார்களோ, சமயம், சுவாசம், சங்கல்பம், அதுதான் வெற்றிக்கான ஆதாரம் ஆகும். अव्यक्त इशारा. जो सरल स्वभाव वाले होंगे उसमें समेटने की शक्ति स्वतः होगी. யார் சரள சுபாவம் உடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அது சுலபமாக இருக்கும். सरल स्वभाव वाला
सभी का सहयोगी और स्नेह भी होगा. சரள சுபாவம் உடையவர்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் தான் இருப்பார்கள். और जितना सरल स्वभाव वाला होगा उतना மாயா கம் சாம்னா கரேகி. மேலும் எந்த அளவு அவங்க சரள சுபாவம் நிறைந்தவர்களா இருக்கிறாங்களோ, ஈஸி நேச்சரா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மாயா கூட குறைவா தான் ஃபேஸ் பண்ணுமா. அவங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா மாயாக்கு என்ன பண்ணும்? அது சண்டை போடுறது கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அது அவங்க கிட்ட அவ்வளோ மோதாதான். सरल स्वभाव वाले का व्यर्थ संकल्प नहीं चलता. அதாவது சரள சுபாவம் இருக்கிறவங்க வேஸ்ட் தாட்ஸ் நிறைய வராது. உஸ்கா समय भी व्यर्थ नहीं जाता. அப்ப வேஸ்ட் தாட்ஸ் வரல, எண்ணங்களை அவங்க வீணாக்கவில்லை என்றால் சமயம் ஆட்டோமேட்டிக்காக வீணாகாது. उनकी புத்தி விஷால் और दूरंदेशी रहती है. அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் புத்தி விஷாலமானதாக இருக்கும், दूरंदेशिயாக இருப்பார்கள். इसलिए उनके आगे कोई भी समस्या सामना नहीं कर सकती. எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒரு பொழுதும் எதிர்க்காது. विशेष सूचना. मास के तीसरा रविवार का योग अभ्यास. விசேஷமான குறிப்பு, மாசத்தின் 3வது சண்டேனுடைய யோகா பயிற்சி. आज मास का तीसरा रविवार है. இன்று மாசத்தின் 3வது சண்டே. सभी भाई बहनें संकटित रूप में एकाग्रचित होकर सायंकाल 6:30 बजे से 7:30 बजे तक अपने फरिश्ता स्वरूप द्वारा भटकती हुई दुखी अशांत आत्माओं को सुख शांति की पवित्र किरणें देकर उन्हें सहारा दाता परमात्मा बाकी ஸ்மிருதி திலானி की சேவா करें. பாபா சொல்றாரு, இன்னைக்கு சாயந்தரம் 6:30 7:30 வரைக்கும் இன்டர்நேஷனல் யோகா டே. இந்த யோகால நாம ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை தாரணை செய்யலாம். ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல இருந்து துக்கம் மற்றும் அசாந்தியினால இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்திக்கான தூய்மையான கிரணங்களை அளித்து அவர்களுக்கு ஒரு சஹாரா தேவைப்படுது. ஒரு உதவி செய்யறதுல வல்லலாக இருங்கள். பரமாத்மா பாப் கி ஸ்மிருதி திலானி கி சேவா கரேன். உங்களை பார்த்தா பாபா நினைவு வரும். அப்படி வரலனால நினைவுபடுத்துங்க. பாபாவுடைய நினைவு ஏற்படுத்தக்கூடிய அந்த சேவா பண்ணுங்க. இதுதான் முக்கியமான சேவை. உங்களை பார்த்தா பாபா நினைவு வரும், இல்லாட்டி பாபாவை நினைங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடணும் சொல்லணும். அச்சா, மம்மாவுடைய பாயிண்ட். மம்மா சதா ஏகாந்த் மே ரஹதி தி. மம்மா தனிமையில இருப்பாங்க. ரோஜ் 2 बजे सवेरे उठकर बाबा की याद में एकांत में चली जाती. மம்மா காலங்காத்தால 2 மணிக்கு எழுந்து தனிமையில அப்படியே போவாங்களாம் வாக்கிங். 2 மணிக்கு எழுந்து. ஆனா அவங்க கொஞ்சம் சீக்கிரமா படுத்துருவாங்க, 8 8:30க்கெல்லாம். அதனால அவங்க 2 மணிக்கு எழுந்துப்பாங்க. इसी पुरुषार्थ से मम्मा का संपूर्ण स्वरूप कई बार दिखाई पड़ता था. மம்மா தீவிர புருஷார்த்தம் 2 மணிக்கெல்லாம் எழுந்து பண்றதுனால யோகா பண்ணுவாங்க. அதனால மம்மாவை பார்க்கும் பொழுது அவங்களுடைய சம்பூர்ண ஸ்வரூபம், அந்த ஒளி சரீரம், ஃபரிஷ்தா உடல்னு சொல்றோம்ல, அது நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். மம்மாவை பார்த்தா அந்த ஒளி உடல் தெரியுமா. அதுக்காக அவங்க தீவிர புருஷார்த்தம் செஞ்சிருக்கிறாங்க.
நல்லது. ஓம் சாந்தி. இப்போ இன்று மாலை 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வள்ளுவர் கோட்டத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டே ப்ளஸ் இந்த நவதி விழா நம்ம இயக்கம் ஆரம்பித்து 90 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்காக ஒரு பெரிய ப்ரோக்ராம், விஐபி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்குறோம். அப்போ அதுக்காக யாரெல்லாம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிமைண்டர் கொடுத்து வரவழைச்சிடுங்க. 4:30க்கே வர சொல்லுங்கள். 4:30 மணிக்கு வெளியில் ஸ்டால்லாம் இருக்கும். அந்த ட்ரக் டி அடிக்ஷன், டிஜிட்டல் வெல்னஸ்ஸு, ராஜயோகா மெடிடேஷன் ஸ்டாலு, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ட்ரீ, கிராட்டிடியூட் கார்னர், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் மெடிடேஷன் ரூம்லாம் செட் பண்ணியிருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தில். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போயிடணும் ஹாலுக்குள்ளே. 5 மணிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும், அப்புறமா உஷா தீதியோட கிளாஸ் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமோட குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க விஐபிஸ்லாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கெஸ்ட்டு பேசுவாங்க. அப்புறம் ஸ்டேஜில் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ப்ரோக்ராம் முடித்த உடனே கல்ச்சுரல் ஒரு 1/2 hour இருக்கும். அதனால் எல்லாருடைய கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும். உங்களுடைய சுப பாவனை முதல்ல வேணும். இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ யோகா பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கு இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே 28ஆம் சாயந்தரம் 5:30 to 7:30 அந்த டைமில் ஸ்லீப் வெல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதுக்காக முகுல்பாய் வராரு. கிளாஸ் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் டிரான்ஸ்லேஷன் வேணும்னா கிடைக்கும். அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்ல முறையில் நடக்கும். அதனால் நிறைய பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள சீக்கிரமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் பண்ண வச்சுடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வரவழைங்க. எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸாக அவர் எடுப்பார். அவர் ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட். அந்த முகுல்பாய் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுப்பார். நீங்கள் அவசியம் கலந்துக்கோங்க. அப்புறம் சுங்குவாட்சத்திரம் பட்டிக்காக யாரெல்லாம் வரப்போகிறீங்க, பேர் கொடுக்கலையோ அவங்க உங்களோட பேர், ஏஜு, எவ்வளோ வருஷம் ஞானத்தில் இருக்கிறீங்க, எந்த கீதா பாடசாலையில் போகிறீங்க, அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் இந்த கீதா பாடசாலை குரூப்பில் கூட போடலாம், அல்லது நேரில் எழுதி கொடுத்துருங்க. அவங்களுடைய பேர், எவ்வளோ வருஷம் ஞானத்தில் இருக்காங்க, எந்த சென்ட்ரு, எந்த கீதா பாடசாலைக்கு போகிறாங்க, உங்கள் ஏஜு எல்லாமே அதில் இருக்கணும். எந்த குரூப்பில் அட்டென்ட் பண்ண போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 24ஆம் மம்மா டேயோட போகு இருக்குது. அதுவும் எல்லாரும் கலந்துக்கோங்க. மம்மா டேக்கு ஸ்பெஷல் போகு இருக்குது. அது பட்டி மாதிரியும் வைக்கலாம். நீங்கள் இருக்கிறீங்கன்னா பட்டி கூட வைக்கலாம். ஒரு 1/2 hour 1 hour இருக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி. அதனால் இந்த போகுக்கு நீங்கள் அவசியம் கலந்துக்கோங்க. வர 24ஆம் ஜூன் மாதம் மம்மா டே போகு இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே.
தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. உன் போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே, இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே, நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகத்தினால் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே, இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே, நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே, இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே.